அழகா நான் உங்களுக்கு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டிராகன் கிரைசிஸ்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு போச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுங்க. அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்க போது முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. நானும் பாத்துக்கிறேன். இந்த சீரிஸே சும்மா டோட்டலா சூப்பரா இருக்கும். முடிஞ்சளுக்கு பொறுமையா பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம இன்னும் நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்கோயிங் சீரிஸ் ஃபினிஷ் சீரிஸ் இருக்குது. மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. டைம் இருக்குன்னு பட்சத்துல முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல டிராகன் அமைச்சு போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் போடுங்க. அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம கதை போல போலாமா? கதையோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணும் ருஜி அப்படின்னு சொல்ல இந்த வயசு கேட்டுட்டு ஹீரோவும் அலறி அடிச்சு வேத்து கொட்டு ஏஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். போற வழியில பசங்களும் ட்ரெயின்ல பார்த்தா டிராகன் கேம்ல விளையாடி போயிட்டு இருக்க ஹீரோவும் பார்க்க என்ன பக்கம் ஸ்கூல்ல பார்த்த ஒரு பொண்ணும் ரொம்பவும் பதட்டமா இருக்கேன். குட் மார்னிங் குட் மார்னிங் மெசாகி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பதட்டத்துல இருக்க அந்த பொண்ணு வந்து அவன் பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணு போட்டோ எடுக்கிறான். மோகோ எதுக்கு இப்படி பண்ற? குட் மார்னிங் ரோஜின்னு சொல்லிட்டு மோகவும் சொல்லி இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு ஹீரோ குட் மார்னிங் சொல்ல இதுக்கு இடையில பார்த்தா அந்த மெசாக்கி பொண்ணும் வைக்கப்படுறான். நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளவு வைக்கப்படுறேன் குட் மார்னிங் சொல்ல அவன் நண்பகரணும் ஏ ருஜி நேத்து டவுன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டான பொண்ணுங்கலாம் பார்த்தடா. சரியாடா இன்னைக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்ணி அப்படி ஃபாலோ பண்ணி போவோம். இன்னொரு பக்கம் மீசாக்கிக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. பட் ஆனா அவர் ரொம்ப வெக்கத்துல இருக்க பேசுறதுக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் கிளாஸ் கவனிக்காம போர் அடிக்குதுன்ற பேர்ல பாத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு இடத்துல பார்த்தா யாரோ ஒருத்தங்க டோரை தந்துக்குள்ள வர வந்த இடத்துல நிமிஷம் யாரையோ ஒருத்தன் தேடிட்டு இருக்கு. அவ பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கிட்ட வரா எரிக்கவா அப்படின்னு மெசாக்கியும் பார்க்க ருஜி வா கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து டீச்சர் கிட்ட லீவ் லெட்டர் கொடுத்து இட்டு போறான். நம்ம எக்க போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? யாரா சும்மா கத்திட்டு இருக்கேன். ஏ ருஜி யாரா ஸ்வீட் கேளு வாங்க ரொம்ப கலக்கலா இருக்கா. என்ன பக்கம் மீகவும் மிசாக்கி உனக்கு தெரியுமா நான் பாய் சொல்றேன். தெரியும் ருஜியோடைய நெய்பர்ஹுட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு அக்கா மாதிரி தான். அவ பேரு எரிக்கா. அவ இதுக்கு முன்னாடி வரைக்குமே யுனைடெட் ஸ்டேட்ல வந்து படிச்சிருந்தா. நீ எப்ப திரும்ப ஊருக்கு வந்த? என்னைக்கு தாண்டா வந்த? என்னைக்கா எதுக்காக என்ன கூட்டு வந்த? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் வந்தது உனக்கு பிடிக்கலையான்னு? அப்படிலாம் இல்ல, எதுக்காக என்ன இப்படி கூட்டு வந்துட்டு இருக்கேன்? இந்த இடத்துல எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. என்னுடைய வேலையை முடியதுக்காக அதுக்காக தான் உனக்கு கூப்பிடுறேன். என்ன வேலை? அப்படி உன்கிட்ட கொடுத்துருக்க அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஓபன் பண்ணி அதுல பார்த்தா 7 டைல்ஸ்னு போட்டிருக்கு. இவ ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி இருக்கான். அதாவது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ஒரு முக்கியமான ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றது இந்த ஆர்கனைசேஷனுடைய வேலை. இந்த ஆர்கனைசேஷனை நான் தான் கிரியேட் பண்ணேன். இதுல உன்னுடைய நேம் போடு. அதுக்கப்புறம் ஹீரோ போட்டு எடுத்து கங்க்ராச்சுலேஷன், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வழியா பண்ணிட்டீங்க. அதாவது இப்போ இதுக்கப்புறம் நீங்க 7 டைல்ஸ் உடைய ஒரு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் அவங்க கூட வேலை பார்க்க போறீங்க. என்ன வேலை ரெடி பண்ணிருக்கேன்? நான் எப்பத்துல இருந்து உனக்கு அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க நம்ம ஒரு வழியா வந்துட்டோம்டா. ஒரு நிமிஷம் நீ வச்சிட்டு இருக்க இந்த ஆர்கனைசேஷன் வந்து சொசைட்டியால அப்ரூவல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அப்ரூவல் அதை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போய் செக் பண்ணு. அப்புறம் பார்த்தா கரண்ட்லி வந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அப்ரூவல் கொடுக்கலையா? அதை விட்டுத்துல நமக்கு இருக்கிற இந்த வேலைகளை சிறப்பாக பண்ணணும்னா கண்டிப்பா அவங்களே சீக்கிரமா அப்ரூவல் கொடுத்துட்டு போறாங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? அது மட்டும் இல்லாம நிறைய மெம்பர்ஸ் வரை இதில் சேர்க்கணும். முடிஞ்சளவுக்கு நிறைய பேரை சேர்க்க பார்க்கணும். சரியா அசிஸ்டன்ட்? அது மட்டும் இல்லாம இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எஸ் கிளாஸ் ப்ரெஷியஸான ட்ரெஷர்ஸ் எல்லாமே நம்ம கேதர் பண்றதுதான் நம்மளுடைய வேலை. இது எஸ் கிளாஸா அப்படின்னு அவ க்ளோஸ் அப்ல இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ திரும்பிக்க உனக்கு தெரியல இன்னைக்கு நைட்டு ஃபேங் வந்து இந்த இடத்துல தான் ட்ரைனிங் ஒன்று பண்ண போறானே. ஃபேங்கா அப்படின்னா என்ன? நீ சொல்றது எதனா பொருளா? சரியா சொன்னேன். அப்போ நம்ம போலீஸே கூப்பிடலாமே. இந்த பிரச்சனையை பெருசாக்காம நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிடும்ல. போலீஸ்ல ஒண்ணு தேவையில்ல, லம்புக்கான வேலை தானே இது. லம்பு பார்த்தா தானே கரெக்டா இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த பொருள் தேவை. நம்ம ஆர்கனைசேஷன் கரெக்டா ஒர்க் ஆகணும்ல. அப்புறம் அவன் இதை கட்டிட்டு சோகமாக சில் பண்றதுக்காக கொஞ்ச நாள் நம்ம ஜாலியா இருப்போமா. இன்னைக்கு நைட்டு தானே அது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவ ஜாலியா இருக்கா ஹீரோ கூட. அதுக்கப்புறம் நைட்டமாக டைம் ஆக போது ரசிக்கிறோம் இருக்கும் ஃபேங்குன்னு சொல்ற. அதை வச்சு நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி நம்ம எதுக்க போறோம்? அது நிறைய பேர் வந்தாலும் என்னடி பண்ணுவேன்? அவங்களை நிறைய பேர் இருந்தாலும் எதிர்க்க முடியாதுல்ல. நீ ஏன்டா கவலைப்படுற? அதுக்காக தானே பிரமாதமான ஐட்டத்தை அமெரிக்கால இருந்து வாங்கி வந்திருக்கேன். இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மிராக்கல் தனமா இருக்கும் தெரியுமா? ஏன்னா இதை பயன்படுத்தி 100 இல்ல 1000 பேரை கூட தூக்கி போட்டு சொல்லலாம். இதை பயன்படுத்தி நான் பண்ண போற மேஜிஷியன் வேலை எல்லாத்தையுமே நல்லா பாரு. சரியா? அது மட்டும் இல்லாம அது ட்ரெஷர் எடுக்கிறது மூலமா நமக்கு நிறைய விதமான லாபமும் வரும். பட் ஆனா எடுக்க போட்ட ட்ரெஷர்ல எதுனா சாபம் நிறைஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடும். இது கேட்டு அவனும் சோகமாவே சரி கவலைப்படாத, நம்ம எடுக்க போது எந்த விதமான சாபமும் இருக்காது. சரி ஃபீல் பண்ணாத. பழைய நினைவுகளை நினைச்சு யோசிக்கிறதுனால ஒன்னும் பிரயோஜனமும் கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ரெடி, அதெல்லாம் மறந்து விட்டு தள்ளுறா. சரி ஓகே சரி கவலைப்படாத, என் மேல பாரத்தை போடு. நம்ம இதுக்கப்புறம் ஜாலியா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய காரும் வரேன். அந்த ட்ரெஷரை எடுத்துன்னு வரவங்க ஷிப்ல எடுத்துன்னு வந்துடுறானுங்க. கையில பார்த்தா கை விலங்கும் அது கூட சேர்த்து போட்டு வந்திருக்கேன். அது கீ ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஷரை எடுக்கலான்னு போவாங்க. ஏய் எக்ஸ் கிளாஸ் அதுடா, அந்த ட்ரெஷரை விட்டுக்கூடாது, வா போடுவோம். எரிக்கா ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதானா, வாடா ருஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போவேன். ஏய் போவாதரி அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க ஏய் அங்க பாருங்க யாரோ ஒருத்தன் வந்திருக்காங்க சொல்லிட்டு இவனுக்கு ஒன்று கனெக்டாக கெம்பு கோச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆட்டத்தை பயன்படுத்துவான். பார்த்தா நிறைய பட்டர்ஃப்ளை அவங்களுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய இல்யூஷன் மூலியமா அவனுக்கு எல்லாருமே அதே இடத்துல சுருண்டு வீரானுங்க. போய் எத்தனை வராத ரோஜி அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தா அதுக்கப்புறம் அதை தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கான். டே ஒரு கையை கொடுறி, டே எவ்வளவு நேரம் சீக்கிரம் வாடா, நான் காரை எடுத்துன்னு வந்துட்டு சொல்ல தூக்கினா தான் உனக்கு வழி தெரியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ தூக்கி உள்ள போட போலாமா போலாம். அப்புறம் தான் திரும்பவும் சுருண்டு வந்தவங்க எல்லாமே ஏஞ்சிக்கின்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. சீக்கிரம் போடி ஷூட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் அவ வேகமா வண்டியை ஓட்டின்னு போறான். உண்மையில ஓகேவா? அவனுக்கு எல்லாம் கண்ணெல்லாம் வச்சு ஷூட்
ஷூட் பண்றாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடு போகுது, கெட்டியமா போற அது வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி மட்டும் சேஸ் பண்றது மட்டும் இல்லாம முன்னாடி நிறைய பேர் இன்னும் வந்துடுறாங்க. டேய் லெவல் சுத்து பட்டாருங்க, சீக்கிரம் கவலைப்படாத, நமக்கு ஒண்ணு ஆகுது, நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ யூட்டனை போட்டு கண்டெய்னர்ஸ் இருக்கிற வழியா போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வேகமா போய் சேஸ் பண்றவங்க சம ஸ்பீடா வந்து இவங்க வண்டியை மோதுறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு ட்ரக் பின்னாடி வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கும்போது இவன் அதையும் பொருட்படுத்தாம சம வேகமா போவா, இருந்தாலுமே லைட்டா தட்டிடும் வண்டியில. அப்புறம் மொத்தம் சுத்தின்னு இப்போ ரிவர்ஸ்ல ஓட்ட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அவனுங்க கரெக்டா சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீலிங் போற இல்ல ஸ்டேரிங் போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மேஜிஸ்டிக்கை பயன்படுத்தி அவனுங்களுக்கு மிகப்பெரிய இலியூஷன் ஏற்படுது. அதுல அவனுங்க தாங்க முடியுமா. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் டிஸ்ட்ராக்ட் ஆனாலுமே இவ அதுக்கப்புறம் வண்டியை திருப்பி நேரா பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சமாச்சு பார்த்து ஓட்டுறி, வளைக்காம போடுற ஓட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி இருக்க டோர் ஓப்பனா இருக்கிறதுனால அந்த சூட் கேஸ் அப்படி வெளியே விழலான்னு பார்க்க, டே ரோஜி அந்த சூட் கேஸை பாரு, அது விழ போதுரா, சீக்கிரம் உள்ள எடுத்து போடு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு அதை தொடரலான்னு பார்க்க, அந்த டைம்ல பார்த்தா இன்னும் ஷூட் பண்றாங்க. ரோஜி சீக்கிரம் எடுத்து போட்டு டோரை லாக் பண்றான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு அந்த சூட் கேஸை எடுத்து உள்ள போடலான்னு பார்ப்பான். கரெக்டா ஒருத்தன் ஷூட் பண்ணுவான். அந்த ஷூட்டிங் புல்லட் கரெக்டா இதோட லாக் எல்லாத்தையுமே உடைச்சி அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த சூட் கேஸ்குள்ள இருந்து பார்த்தா ஒரு பொண்ணு வெளியே வர, இவ தான் இந்த எபிசோட்ல ஸ்டார்டிங்ல வந்தவன். ஹீரோவும் நம்ம பக்கம் பார்த்துட்டு ஷாக்காவ, எரிக்கா அதுக்கு மேல ஷாக்கா வரா. வந்த அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து அடுத்த நிமிஷமே ரோஜி என்ன விட்டுறாத அப்படின்ற மாதிரி கையை கொடுக்க, ஹீரோவும் கையை பிடித்து தூக்குறான். அதுக்கப்புறம் அவன் உள்ள வந்துவன் ஹீரோவை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பின்னாடி பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு அவனுங்களை பார்த்து கையை மட்டும் காமிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா நெருப்பு பெரிய லெவல்ல வந்துட்டு அவனுங்களையே அப்படி எரிச்சு விட வந்த வழியெல்லாம் நெருப்பு பரவி மிகப்பெரிய வெடி விபத்தியா வரும் அந்த இடத்துல. அட்டேங்கப்பா இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பவர்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கும்போது அவ்வளவு அதோட அந்த இடத்துல மயங்கிறான். எரிக்கவும் அட்டகாசமான பவர் கொண்டு பண்ணா இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு கிளம்ப, இவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா மிசாக்கியும் பார்த்துட்டு இருக்கான். ருயிஜி வேற பேங்க் ஸ்கூல்ல விட்டு போயிட்டான். அவனுக்காக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்க உள்ள இருப்பானா தயக்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு விளையாண்டு இருக்கான். ருஜி செம வேலைடா இன்னைக்கு, இந்த பிரமாதமா வேலை பண்ணிடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு கையை கூட ரொம்ப வெயிட்டா இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு போக இன்னொரு பக்கம் இவ ஒளிஞ்சுக்கு நான் அவங்களுக்கு தெரியாத மாதிரி இந்த பொண்ணை எப்படி எழுப்புறது, அது மட்டும் இல்லாம யார் இவன், எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லடா, எனக்கு மட்டும் தெரியுமான்னு. ஆனா இருந்தாலும் இவளுக்கு எப்படி அவனோட பேர் தெரியும். ஆமாம்பா அது ஒரு உண்மைதான். இருந்தாலுமே இந்த பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் அதுக்கப்புறம் இவ பயன்படுத்த சக்தியெல்லாம் வச்சு பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஆமா அப்ப இவ ஒரு பிரஷியஸான ட்ரெஸ்ஸர் தான். அப்படி அவன் கழுத்துல இருக்க நெக்லஸ் எடுக்கலான்னு பார்க்க, அவ கண்மூடிக்க கவலைப்படாத, உன் கழுத்துல இருக்க நெக்லஸ் நான் ஒரு மட்டும் போட்டு பார்க்கலாமா, அதை கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி அவ பார்த்துட்டு ஒரு மாதிரி கையை சிலிமிச்சமா பண்ண, நம்ம பக்கம் கடுப்பானவ கையை கடிச்சு போட்டுறா. ரோஜியை வந்து காப்பாத்துறா. அதுக்கப்புறம் ரோஜியை பார்த்துவேன், ரோஜி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். ஆமா யார் நீ, இதுக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணதே இல்லையே, உனக்கு எப்படிமா என்னோட பேர் தெரியும் ரோஜி அப்படின்ற மாதிரி அவர் இன்னமும் கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கான். அதிக பவர் கொண்ட பொண்ணு எப்படி இவ்வளவு சாந்தமாயிட்டான், ஆனா கடி ஒரு உண்மையிலே வேலை அவ்வளவுதான் அப்படின்னு எரிக்கவும் சொல்ல, என்னோட பக்கம் அந்த பொண்ணு பார்த்தா ஹீரோ விட்டு பிரியவே இல்லை. ரோஜி எப்படா உனக்கு அந்த பொண்ணு தெரியும் தெரியல, ஏன்னா அந்த பொண்ணு உன் பேரை சொல்லிட்டு இருக்கா, எனக்கு மட்டும் எப்படி தெரியும், இவ என்ன விட்டு போகவே மாட்டா, பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே ஃபன்னா இருக்கு, பட் டிஃபரெண்டாவும் இருக்கு. இவகிட்ட இருக்கிற நெக்லஸ் வித்தியாசமா இருக்கு, அது கொடுத்தானா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தலாம் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் அவ தொடரலாம் பக்கம் கையை தட்டி விட்டுட்டு கோவப்படுறான். எங்க பேரு அவன் ஒன்னும் உன்னை காயப்படுத்தல, எதுக்காக தேவலாம் அவன் மேல நீ கோவப்படுற, என்னடா ரோஜி நான் சொல்றது மட்டும் கேட்க மாட்டோம், நீ சொல்றது கண்டிப்பா கேட்கறா, எப்படா எனக்கே தெரியல. சரி இந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம போயிட்டு ஆர்கனைசேஷன்ல லிஸ்ட்ல போயிட்டு சேர்த்தணும். நம்ம கட்டாயமா போலீஸ் அப்படி இல்லைன்னா சொசைட்டியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு நம்ம இந்த தகவலை கான்டாக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்பா. இவன் நமக்கு அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள அப்படியே விட்டு கொடுத்து சொல்றியா, இதனால நமக்கு லாபம் எல்லாமே நஷ்டமாயிடும். இல்ல நீ இந்த ஆர்கனைசேஷன் பேர்ல இதை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா கூட கண்டிப்பா அவங்க ஏத்துக்கணும்ல, அப்ரூவல் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன். சரி ஓகே அப்ப நான் இன்னைக்கு நைட் வரைக்கும் இதே இடத்துல இருக்கட்டும், அது உன் கூடிய எதுக்கு ஏன் கூடிய, ஏன்னா அவளுக்கு ஒண்ணு தானே பிடிச்சிருக்கு, என்ன ஒன்னும் பிடிக்கலையா, அதனால ஏன் கூட தூங்க மாட்டான். என்னது இவ்வளவு நான் பாத்துக்கணுமா, எதனால இவ்வளவு பார்த்த முடியாது சொல்லிட்டு ஹீரோ பழம்பு பண்ணி தானே ஆகணும், வேற வழி இல்ல. ஹீரோக்கு ஒரே வேகமாகுது, இவ கூட நான் தூங்கணுமானு. சரி ஓகே பசிக்குதான் சாப்பாடு ரெடி பண்ணலாமா. அதுக்கப்புறம் ஹீரோவும் போயிட்டு கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன். எதுக்காக இப்ப எனக்கு ரெண்டு பொண்ணுங்க என் வீட்டுல இருக்காங்க தெரியல, நிம்மதியா போயிட்டு இருக்கோம் தனிமையில இருந்தா. அதுக்கப்புறம் வந்து மெசாக்கியும் ருஜி என்ன மெசாக்கி அது என்னன்னா நீ ஆஃப்டர்நூன் உன்னோட பேக்கை விட்டுட்டு போயிட்டேன், இந்த இதை எடுத்துன்னு போ. ஓ எனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தியா, ரொம்பவும் நன்றி, நான் எரிக்க கூட வெளியே போயிட்டேனா அதனால என்னால கவனிக்க முடியல அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். மெசாக்கியும் ருஜி ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி கேட்க கால் திரும்பியும் வருது. பார்த்தா எரிக்கோ தான். ஏய் கம்முனாடி ருஜி என்னடா பண்ணிட்டு இருக்க, பசி சீக்கிரம் வாட மேல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். மெசாக்கி என்ன மன்னிச்சிட்டு நான் இப்பயே போய் ரொம்ப தேங்க்ஸ் நீ கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு ஹீரோவும் போக அப்புறம் வந்து வீட்டை வந்து பார்க்க வீடு பார்த்தா அலங்கோலமா கிடக்குது. ஆமா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ருஜி நீ போன அடுத்த நிமிஷத்துல இருந்து இவ ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா, கொடிக்க கூட நிம்மதி விட மாட்டோம் அப்படின்னு நான் அரைவடியா துணியை போட்டு வந்து சொல்ல ஹீரோக்கு ஒரே வெக்கமா இருக்குது. இருந்தாலுமே கேட்டுக்கிறான். இப்போ நான் என்ன பண்றது, நீ போயிட்டு தான் அவளை அடக்க முடியும். அதுக்கப்புறம் அவன் பார்த்தா வெளியே வந்துட்டு ருஜி வந்துடியா அப்படின்ற மாதிரி போயிட்டு கட்டி பிடிக்க, ருஜி முக்கியமான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். இதுல என்ன தெரியுமா, இவ கையில இருக்குது டிராகனோட ஷெல்ஸ்டா, இது இவ ஒரு டிராகனா. ஆமாடா இவ ஒரு லெஜெண்டரியான ரெட் டிராகன் சொல்லிட்டு ஹீரோ வைக்கப்படேன் அப்படியே வாங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சமைக்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ரோஜி உன்னுடைய சாப்பாடு எப்பவுமே பிரமாதம் தான் சொல்லிட்டு எரிக்கவும் சொல்ல அதை விட. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டிராகன் பொண்ணு பார்த்துட்டு இருக்கான் எப்படி அதை சாப்பிட்டு இருக்கேன். ஹீரோ அதுக்கப்புறம் அவளுக்கு ஊட்டி விட அவளுக்கு சொல்லிக் கொடுக்குற எப்படி சாப்பிடணும். உண்மையிலே ஒரு டிராகன் ரியாப்பா, ஆனா பார்க்க ஹியூமன் கேர்ள் மாதிரி தான் இருக்கா. ஆமாடா ஹியூமன்ஸுக்கும் டிராகன்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஃபார்மை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க வேறுபடுவாங்க தவிர பவர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இவ சின்ன பொண்ணா இருக்கனால இன்னும் இவளுக்கு மெச்சூரிட்டின்ற ஒன்று கிடையவே கிடையாது. அதனால இவளுடைய ஃபார்ம் இன்னும் முழுமை அடையல. நீ இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கின அதை பத்தி கவலைப்படாத. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு டிராகன் இருக்கு, சொந்தமான டிராகன் இருக்கனால இதுக்கப்புறம் நமக்கு எல்லா விதமான பெனிஃபிட்டும் அதிகமாயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம பணக்காரா இல்லடா என்ன பேசுற, அப்ப இவளை நம்ம வித்துட்டு காசு சம்பாதிக்கணும்னு பாக்குறியா, சொசைட்டி கண்டிப்பா இவ்வளவு வேற விதமா யூஸ் பண்ணிக்குமே பரவாயில்லையா அவனுக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப தான் அவள மேல அக்கறைப்படுற ருஜி. இது முன்னாடி வரைக்கும் நீ எங்கன்னா
டிராகனை மீட் பண்ணிருக்கேன், நான் எங்க பாத்திருக்கேன் என்ன கேக்குற நீ அப்படின்னு ஹீரோவும் கேட்க. இல்லடா மேபி உன்னுடைய பேரண்ட்ஸ் வேணா அந்த மாதிரி பேசியதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு வேணா தெரியும். ஹீரோ ஏதோ ஒரு நாங்க வந்துட்டு இருந்தாலுமே அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கான். இல்ல அதை பத்திலாம் நீ கேட்காது. அதுக்கப்புறம் அந்த ரெட் டிராகன் பொண்ணு நம்ம ஹீரோக்கு வந்து சாமான் தொலைக்க உதவி பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு எதனா ஒரு பேர் வைடாடி. ஹீரோ அதுக்கப்புறம் அவ கையில இருக்கிற அந்த ஷெல்ஸை பார்த்துட்டு ரோஸ் எப்படி இருக்கு இந்த பேர், அவ கையில இருக்க அந்த ஷெல்ஸோட பேட்டர்ன் பார்க்க எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது, அதனால தான் ரோஸ்னு வச்சேன். டேங்கப்பா நல்லா தான் இருக்கு, ரொமான்டிக்கான பேரை வச்சிருக்கா. இதை கேட்டுட்டாவும் வெக்கப்படேன். அதுக்கப்புறம் எரிக்கவும் ரோஸ்னு கூப்பிட. அவ திரும்பி பாக்குறான், என்னோட பேர் எரிக்கும், அவன் பேர் ரோஜி. ரோஸ் உன் பேர், இதுக்கப்புறம் என் பேர் ரோஸா, ரோஜி என்ன போறான், எதுக்காக என் பேரை மட்டும் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் எரிக்கவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பான். இவன் அதுக்கப்புறம் அதை மோப்ப பிடிச்சிட்டு ஐஸ்கிரீம் வேணும்ன்ற சொல்லிட்டு அடம் பிடிக்க, உனக்கு வேணுமா டிராகனே, இது பேர் ஐஸ்கிரீம் சொல்ல ஐஸ்கிரீம். அவ அதுக்கப்புறம் கொடுக்காம ஏமாத்த, சரி வேணும்னா என் பேர் சொல்ல எரிக்கும், எரிக்கும் ஐஸ் ஐஸ் ஐஸ்னு சொல்ல. சரி ஓகே நல்ல பொண்ணு சாப்பிடு, இதுக்கப்புறம் நம்ம நல்ல நண்பர்கள் ஓகேவா. அப்புறம் மொத்த ஐஸை பிடிங்க. அப்புறம் அவளும் ஏய் எனக்கு மிச்ச வை விட மாட்டேன் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு போயிட்டு திரும்ப பிடுங்க. எரிக்கவோ ரோஸ் வைடல இப்போ மிகப்பெரிய சண்டை. இப்படியே மறுநாளும் விழிஞ்சிடுறேன். ஹீரோ காலையில கண்மணிக்க பார்த்தா பக்கத்துல இவ படுத்துட்டு இருக்கான். எரிக்கம் வந்துட்டு நீ நோட்டீஸ் பண்ணவே இல்லையா, தான் 1 மில்லியன் நான் டயர்ட் ஆயிட்டும் பண்ணேன். சரி பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போறா, ஏய் பேசுறப்பா. ஆமா லாஸ்ட் நைட்டு தான் டிவி வாட்ச் பண்ணியிருந்தாலும் அதுல பேச சொல்லிருப்பாங்க, அதை பார்த்துட்டு இவ பேசுறேன். சரிடா நான் போயிட்டு ரெடியா வரேன், குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், என் வேலையை நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் பார்க்க. ஹீரோ அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்துறான். அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்றதுக்கு உட்கார. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய அபார்ட்மெண்டோட ஜன்னல்ல பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு காத்த பீச்சு அடிக்குது. அப்போ ஒரு சயின்டிஸ்டும் பார்த்தா மைக்ல குட் மார்னிங் பசங்களா, இந்த இடத்துல ஏதோ டிராகன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் நாலேஜ் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கமான இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். அடுத்த எபிசோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.